வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் நம்ம 60 டேஸ் ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் பாடங்கள் பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் 12th ஹிஸ்ட்ரியில் முதல் பாடமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கிற பாடத்தினுடைய இரண்டாம் பாகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் என்ன மாதிரியான அந்த பஞ்சங்கள் ஏற்படுது, சமூக பொருளாதார பின்னணி, ஆங்கிலேய அரசு காலத்தில் கொண்டு வரப்பட்ட நிலவுடைமை முறைகளால், அப்புறம் அவருடைய தொழில் நீக்க செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, பிரிட்டனில் தொழில் புரட்சி ஏற்பட்டதால் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அப்புறம் அவங்க நீர்ப்பாசன வசதி இது போன்ற வசதிகளாக செஞ்சு தராத காரணத்தால் இந்தியாவில் பஞ்சங்கள் ஏற்பட்டது. அதன் காரணமாக மக்கள் ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற காலனி நாடுகளுக்கும் இலங்கைக்கும் ஒப்பந்த கூலி தொழிலாளராக பணிக்கு போனது. இது போன்ற விஷயங்கள் பார்த்துருப்போம். அதற்கடுத்து இந்தியாவுடைய தேசிய எழுச்சியில் ஆங்கிலேயர் காலத்தில் கல்வி எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த பார்க்க போகிறோம். அடுத்து அந்த கல்வி, ஆங்கில கல்வி பயின்ற மேற்கத்திய அந்த கல்வி கற்ற வர்க்கத்தினர் இருப்பாங்களா, அவர்களுடைய பங்களிப்பு, இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம முதல் பாகத்தில் பார்த்துருப்போம். அதை தவிர பார்த்திங்கன்னா சமய பரப்பாளர்கள் இந்திய மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த விஷயங்கள் தொடர்பான செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம முதல் பாகத்தில் பார்த்துருப்போம். இரண்டாம் பாகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தொடர்பான செய்திகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம 1.3 பார்த்துடலாமா? சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். சரிங்களா? இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் எதற்காக தோற்றுவிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான மக்களுக்கு ஆங்கில கல்வியை கற்றுக் கொடுத்து ஒரு நடுத்தர கல்வி கற்ற இந்திய சமூகத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த சமூகத்தை பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லி ஏளனப்படுத்தவும் செஞ்சுருக்காங்க. அந்த பாபு வர்க்கம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க தான் பின்னால் ஆங்கிலேயர் கூட வேலைக்கு போகும்போது வரும்பொழுது அவன் என்ன மாதிரியான சுதந்திரங்கள், என்ன மாதிரியான உரிமைகள் எல்லாமே அவன் ஃபாலோ பண்ணுறான், அதில் எதெல்லாம் நமக்கு மறுக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறானுங்க. பேச்சுரிமை, எழுத்துரிமை, ஒரு பத்திரிகை நடத்துறது, இது எல்லாமே அவங்களுக்கு இருக்குது, பிரிட்டிஷ் ஐரோப்பியர்களுக்கு இருக்குது. ஆனால் நமக்கு இதெல்லாம் மறுக்கப்படுது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம நம்முடைய நாடு, நம்முடைய மக்களால், நம்ம நாட்டை சேர்ந்தவர்களால் ஆளப்பட்டால் தான் சுதந்திர இந்தியாவில் மட்டும்தான் நம்மளுடைய இந்த எண்ணங்கள், பேச்சுரிமை, எழுத்துரிமை, நம்ம படித்த விஷயங்களை மற்றவங்களும் சொல்கிறது, செய்தியை பரப்பக்கூடிய உரிமை, இது எல்லாமே கிடைக்கும். அப்போ என்ன செய்யணும்? ஆங்கிலேயர்கள் நம்முடைய பொருளாதார வகையிலையும் நம்முடைய மற்ற அனைத்து வகையிலுமே நம்ம மீது ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இந்த ஆதிக்க முறையை நம்ம மக்கள்கிட்ட, மற்ற கல்வி கற்காத மற்ற மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அவங்க எல்லாத்தையும் ஒரு போராட்டத்தின் மூலயமா அவங்கள ஒருங்கிணைத்து நம்ம அவங்கள இந்திய தேசியத்தில் அரசியலில் ஈடுபடுத்துவோம். அதன் மூலியமாக நமக்கு சுயராஜ்யம் கிடைக்கும், நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதில் ஒரு சிலர் இருப்பாங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்க, முதல்ல போயிட்டு நமக்கு இந்த உரிமையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நமக்குள்ளேயே இருக்க மக்கள், நம்ம ஊருக்குள்ளேயே பல்வேறு மூட பழக்க வழக்கங்கள்லாம் உழண்டு கிடக்கிறாங்க, பெண்களை சரியாக மதிக்கிறது இல்லை, பெண்களை விதவை பெண்களை திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறாங்க, அதே போல் விதவை பெண்களை சதிங்கிற முறையின் கீழே கொன்றுறாங்க. ஒரு ஆண் மனைவி இருந்துட்டால் மறுமணம் செய்து கொள்வதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது, ஆனால் அதே உரிமை பெண்ணுக்கு தரப்படலை. அப்போ என்னது, சமூகத்தில் பல்வேறு மூட நம்பிக்கைகளும் மூட பழக்க வழக்கங்களும் புறையோடி போயிருக்கு. அந்த பழக்க வழக்கங்களை பூரா நம்ம சீர்படுத்தி மக்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு அறிவு, அதன் மூலிமா அவங்களுக்கு ஒரு கல்வி கொண்டு வந்தால் தான் அதை நம்ம இந்திய தேசியத்தில் நம்ம அவங்கள அதன் வழியாக பயன்படுத்தி நம்ம சுதந்திரம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட படித்த வர்க்கத்தினர் யோசிக்கிறாங்க. ஒரு சிலர் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பாங்க, ஒரு சிலர் ஆங்கிலேயருடைய ஆதரவை நாடி அவங்களுடைய உதவியின் மூலமாக சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களை, பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு வழி பண்ணுவாங்க. அப்படி வந்தவர் தான் ராஜாராம் போன்ற ஆங்கிலேயர்கிட்ட போயிட்டு மனு கொடுத்து இந்த சதிங்கிற முறையை என்னது ஒழிப்பாங்க. சரி, அப்போ தான் என்ன செய்கிறாங்க, அரசியல் செயல்பாடுகளில் மக்களை ஈடுபடுத்துறதுக்கு முன்னாடி சமூகத்தை சீர்திருத்தணும் அப்படிங்கிற அவசியத்தை இந்த ஆங்கில கல்வி படித்த கற்றறிந்த வர்க்கத்தினர் உணர்கிறாங்க. இதன் காரணமாக தான் 19ஆம் நூற்றாண்டில் பல்வேறு சீர்திருத்த இயக்கங்கள் உருவாக்கப்படுது. அந்த சீர்திருத்த இயக்கங்களை பொதுவாக 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா என்னென்னா சீர்திருத்த இயக்கம், அதாவது சமூக சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சமூக சீர்திருத்த இயக்கங்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா மீட்பு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சமூக சீர்திருத்த இயக்கத்துக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராயனுடைய பிரம்ம சமாஜம், அடுத்து ஆத்மராங் பாண்டினுடைய பிரார்த்தனை சமாஜம், சையத் அலிகான் அவர்களுடைய அலிகார் இயக்கம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு எடுத்துக்காட்டு, சீர்திருத்த இயக்கங்களுக்கு எடுத்துக்காட்டு.
மீட்பு இயக்கங்கள் எல்லாம் சமய புத்தெழுச்சி இயக்கங்கள் வாங்க. அந்த சமய புத்தெழுச்சி இயக்கங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண இயக்கம், தியோபந்த் இயக்கம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்முடைய ஆரிய சமாஜம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமய புத்தெழுச்சி இயக்கங்களுக்கு உதாரணம். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சாதி அடிப்படையிலான ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து அவருடைய உரிமைக்காக போராடக்கூடிய சில சிறுத்தை இயக்கங்களும் இருந்துச்சு. அதெல்லாம் யார் உருவாக்கியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்கு எடுத்துக்காட்டு மகாராஷ்டிராவில் ஜோதிபா புலே, கேரளாவில் நாராயணகுரு, ஐயன்காளி, தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள், அப்புறம் வைகுண்டர், அதற்கப்புறம் அயோத்திதாசர், இவங்களால் முன்னெடுக்கப்பட்ட சமூக இயக்கங்கள். இது எல்லாம் தான் வந்து என்னது, இது எல்லாத்தையும் நடத்தணும் தலைவர்களை தான் என்ன சொல்கிறோம், நம்ம சமூக சீர்திருத்தவாதிகள்னு சொல்கிறோம். இந்த இயக்கங்கள் குறித்தும் சீர்திருத்தவாதிகள் குறித்தும் அவருடைய பங்களிப்பு குறித்தும் வந்து நம்ம இந்த 11ஆம் நூற்றாண்டில் சரிங்களா இந்த பாடத்தில் வந்து நம்ம என்னது விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் வந்து அவருடைய காரணத்தை அடிப்படையாக கொண்டு கற்றறிந்த மேலை நாட்டை முன்வைத்த சவால்களை எதிர்கொண்டு எனது பதில் சொல்கிறாங்க. இந்த 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சீர்திருத்தவாதிகள் வந்து காரணத்தை ரீசனை அடிப்படையாக வச்சு கற்றறிந்த மேலை நாட்டினர் வந்து முன்வைக்கிற சவால்களை எதிர்கொண்டு அவர்களுக்கு பதில் சொல்கிறாங்க. இந்த சீர்திருத்தவாதிகளால் தூண்டப்பட்ட மீள் சிந்தனையின் விளைவாகத்தான் இந்திய தேசிய உணர்வானது உதயமாகுது. இந்த சீர்திருத்தவாதிகள் வந்து அவங்க மக்களை தூண்டி மக்களை சிந்திக்க வச்சதன் காரணமாக தான் இந்திய தேசியம் அப்படிங்கிறதே உருவாகுது. சரிங்களா, 1828 நமக்கு தெரியும், ஆகஸ்ட் 20, 1828 ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ஒரு கோயிலை கட்டுவார். யார்? ராஜா ராம்மோகன் ராய் கோயிலை கட்டி பிரம்ம சமாஜத்தை நிறுவுவார். அதைத் தொடர்ந்து சமூக பண்பாட்டு அமைப்புகளான பிரார்த்தனை சமாஜம், பம்பாயில் வந்து பிரார்த்தனை சமாஜத்தை ஆத்மராங் பாண்டரங்கு 1867 நிறுவுவார். சரிங்களா, கேசவ் சந்திர சென்னுடைய 1867 பம்பாய் பயணத்தின் விளைவாக உருவாக்கப்பட்டதான் பிரார்த்தனை சமாஜம். பிரம்ம சமாஜத்தில் ஒரு கிளை அமைப்பு அப்படின்னும் சொல்லுவாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம். சரிங்களா, 1873 சரிங்களா தயானந்தர் வந்து கங்கை சமவெளி மேலை கங்கை சமவெளி முழுவதும் இவர் சுற்றி திரியும் பொழுது கல்கத்தாவில் போயிட்டு பிரம்மோக்களை சந்திக்கிறார். 1873 பிரம்மோக்களை சந்திச்சுட்டு வந்துட்டு அவருடைய கருத்தையை பரப்புவதற்காக பஞ்சாப்லேயே தங்கி ஆரிய சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை 1875 உருவாக்குறாரு. அதே வருஷம் தான் அவருடைய நூலான சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூலையும் தயானந்த சரஸ்வதி அவர்கள் வெளியிடுறாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜாராம் மோகன் ராயினுடைய முயற்சி கேசவ் சந்திரசன், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் போன்ற சீர்திருத்தவாதிகளால் தொடரப்பட்டது. சதி ஒழிப்பு, குழந்தை திருமண ஒழிப்பு, விதவை மறுமணம் ஆகியவற்றின் மீது இந்த சீர்திருத்தவாதிகள் வந்து எனது அதிக அளவிலான அக்கறையை செலுத்தினாங்க. இஸ்லாமியர்களுக்கு இடையே பார்த்திங்கன்னா அலியார் இயக்கம் இதே போன்ற ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு இருந்துச்சு. காலப்போக்கில் அரசியல் தன்மை கொண்ட அமைப்புகளும் கழகங்களும் பிரிட்டிஷ் இந்தியாவில் பல பகுதிகளில் தோன்றி மக்களுடைய குறைகளை பற்றி பேச தொடங்க ஆரம்பிக்குது. அப்போ இதுக்கெல்லாம் விதை யார்? இந்த சீர்திருத்த இயக்கங்கள் தான். இந்த சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றி சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேச அதை தொடர்ந்து இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு கழகங்களும் பல்வேறு அரசியல் அமைப்புகளும் உருவாக்கி மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து தேசியத்தினுடைய எழுச்சிக்கு முக்கிய காரணமான விஷயங்களை பார்க்க போகிறோம். சரிங்களா, தேசியத்தினுடைய எழுச்சிக்கு ஏனைய முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா 1857 குறித்த ஓயாத நினைவுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1857 பேர் எழுச்சி தான் வந்து இந்திய தேசிய இயக்கத்தினுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, 1857 பேர் எழுச்சி தான் வந்து என்னது இந்திய தேசிய இயக்கத்தினுடைய பிறந்த நாள். புரட்சி வந்து ஒடுக்கப்பட்டுருச்சு. அதற்கப்புறம் ஆங்கில இராணுவம் வந்து பல்வேறு அட்டூழியங்கள் வந்து செஞ்சுருப்பாங்க. சரிங்களா, பார்க்குறவங்களெல்லாம் நீல் வந்து என்ன பண்ணுவார், தூக்கில் போட்டிருப்பாங்க. இது போன்ற பல்வேறு அட்டூழியங்கள் செஞ்சுருப்பாங்க. இந்த அட்டூழியங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பழி தீர்க்கப்படாமலே இருந்துச்சு. சரிங்களா, அதனால் அதே போல் இந்த புரட்சியை தொடர்ந்து இராணுவ சட்டங்களும் நடைமுறைகளும் கூட பின்பற்றப்படவில்லை. சரிங்களா, இராணுவ சட்டங்களும் நடைமுறைகளும் கூட பின்பற்றப்படலை. இராணுவ நீதிமன்றத்தினுடைய விசாரணை அதிகாரிகள் வந்து அவங்கள்ட்ட கைதியாக வந்து முன்னாடி நிறுத்தப்பட்டவர்கள், அந்த கைதிகள் குற்றம் செஞ்சவங்களோ அல்லது ஒன்றுமறியாதவர்களோ எப்படியா இருந்தாலும் அவர்களை தூக்கிலிடணும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருப்பாங்க. இது போன்ற பாகுபாடற்ற பழி செயலுக்கு எதிராக யாராவது குரலை வந்து உயர்த்தினாங்க. அதாவது இந்திய மக்கள் அவங்க வந்து குற்றம் செஞ்சவங்க செய்யாதவங்க யாராக இருந்தாலும் கைதியில் வந்து அவங்கள வந்து தூக்கில் போடணும் தான் நீதிமன்ற அதிகாரிகள் எல்லாமே நினச்சாங்க. அது போன்ற செயல்பாடுகளை செஞ்சிட்ருப்பாங்க. அதை எதிர்த்து யாராவது பேசுனா என்ன செய்கிறாங்க, அந்த
அதிகாரியினுடைய உடன் பணியாற்றவர்கள் வந்து கோபத்துடன் வந்து அவர்களை அடக்குறாங்க. சரிங்களா, அந்த அந்த நீதி அதிகாரி இருக்கார் இல்லையா, உயர்த்தினால் அதிகாரியின் உடன் பணியாற்றவர்கள் வந்து என்னது கோபத்துடன் அவர்களை அடக்குறாங்க. இது போன்று விசாரணைகள் வந்து கேலிக்கூத்தான விசாரணைகள் நடந்துச்சு. இதனைத் தொடர்ந்து இந்த கேலிக்கூத்தான விசாரணைகளுக்கு பின்னாடி பல்வேறு இந்திய மக்களுக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டோர் அது நிறைவேற்றப்படும் வரைக்கும் அந்த அதிகாரிகளுக்கு தெரிந்த வீரர்களால் அவர்கள் எல்லாரும் வந்து என்னது சித்திரவதை செய்யப்பட்டாங்க. 1857 ஜூன் செப்டம்பர் மாதங்களில், அதாவது செப்டம்பர் 20 ஜூன் 20ன்னு நினைக்கிறேன், ஜூன் 20 தான் வந்து டெல்லி வந்து கைப்பற்றப்படுது, டெல்லி முற்றுகையிடப்படுது. ஆங்கிலேய மாதங்களில் ஆங்கில படைகளால் டெல்லி முற்றுகையிடப்பட்டது குறித்து பம்பாய் மாகாணத்துடைய முன்னாள் ஆளுநர் யார், எல்பின்ஸ்டோன். சரிங்களா, பம்பாய் மாகாணத்தினுடைய முன்னாள் ஆளுநர் யார், எல்பின்ஸ்டோன். அவர் வந்து இந்தியாவினுடைய வருங்கால அரசு பிரதிநிதி அப்போதைக்கு. சரிங்களா, அதாவது 1864 அரச பிரதிநிதி. சரிங்களா, அப்போதைய இந்தியாவின் எதிர்கால அரசு பிரதிநிதியாக இருந்த சர் ஜான் லாரன்ஸ்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அதை வந்து இங்கே பதிவு செஞ்சுருக்காங்க பாருங்கள். நண்பன் பகைவன் என்ற வேறுபாடு இன்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் வந்து என்னது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டில் நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்பின்ஸ்டன் வந்து யாருக்கு, சர் ஜான் லாரன்ஸ்க்கு எழுதியிருக்கார். எல்பின்ஸ்டன் வந்து பம்பாய் மாகாணத்தினுடைய முன்னாள் ஆளுநர். சரிங்களா, அதே போல் சர் ஜான் லாரன்ஸ் வந்து என்னது 1864 வாக்கில் இந்தியாவிற்கான அரச பிரதிநிதியாக வர இருந்தவர். அப்போவே வந்து எல்பின்ஸ்டன் வந்து அவருக்கு எழுதுகிறார், எதிர்கால அரச பிரதிநிதிக்கு இப்படியெல்லாம் நம்ம இங்கே செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. 1857 ஜூன் செப்டம்பர் மாதங்களில் ஆங்கில படைகளால் வந்து டெல்லி முற்றுகையிடப்பட்டப்ப எழுதியிருக்கார். சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து ஆங்கிலேயருடைய இன பாகுபாடு. இது நமக்கு தெரியும். ஆங்கிலேய படைகளில் என்ன தான் இந்தியர்கள் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் தரமாட்டாங்க, ப்ராப்பரான சேலரி தரமாட்டாங்க, அதை விட முக்கியமாக ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் தரமாட்டாங்க. இனப்பாகுபாடு விஷயங்கள் எல்லாமே ஆங்கிலேயர்கள் வந்து கடைபிடிச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அரசு உயர் பதவிகளில் ரொம்ப முக்கியமான பாருங்கள், அரசு உயர் பதவிகளில் இந்தியர்களை பணியமர்த்தாமல் திட்டமிட்டு விலக்கி வைக்கப்பட்டதை மக்கள் வந்து இந்திய எதிர்ப்பு கொள்கையின் நடவடிக்கையாகவே கருதுகிறாங்க. மக்கள் வந்து என்னது, இது வந்து நம்மளை எதிர்க்கிறாங்க, இந்திய எதிர்ப்பு கொள்கையின். சரிங்களா, இந்திய எதிர்ப்பு கொள்கையின் நடவடிக்கையாக கருதுகிறாங்க. எதை, இந்தியர்களை வந்து அரசு உயர் பதவிகளில் இந்தியர்களை பணியமர்த்தாமல் திட்டமிட்டு அவங்கள விலக்கி வைக்கிறத. அடுத்து இதனுடைய விளைவாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய உயர் வகுப்பாரிடையே ஏற்பட்ட வெறுப்பு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக இந்தியர்களுடைய புரட்சிக்கு இட்டு கொண்டு போச்சு. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடிமை பணிக்கான தேர்வுகள் வந்து அறிமுகமாகுது. அந்த தேர்வுகள் அறிமுகமாகும் பொழுது வயது வரம்பு வந்து 21 இருந்துச்சு. சரிங்களா, அதை என்ன செய்கிறாங்க, அந்த தேர்வுகளில் இந்தியர்கள் வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியர்கள் வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே அந்த குடிமைப்பணி தேர்வுகளுக்கான இந்தியர்கள் தேர்வில் வெற்றி பெறுவதை தடுப்பதற்காக அந்த வயது வரம்பை 21லேருந்து 19 குறைக்கிறாங்க. இதுபோல் குடிமைப்பணி தேர்வுகளை வந்து ஒரே நேரத்தில் இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருந்த கற்றறிந்த நடுத்தர வர்க்கத்தினர் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. சென்னைவாசிகள் சங்கம் கோரிக்கை வச்சுருப்பாங்க, அதை வந்து மற்றவர்களும் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அதை வந்து காதிலே வாங்கிக்காமல் இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை வந்து இங்கிலாந்தில் தான் நடத்துவாங்க. இதன் காரணமாக இந்தியாவில் ஒரு படித்த ஒரு மனிதர் வந்து குடிமைப்பணி தேர்வு எழுதணும்னா அவர் வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தால் இங்கிலாந்து போக முடியலைன்னா அவரால் வந்து அந்த குடிமைப்பணி தேர்வில் பங்கு பெற முடியாமல் போகும். சரிங்களா, இது போன்ற செயல்பாடுகளும் வந்து என்னது இனப்பாகுபாடு விஷயத்தில் வரும். இந்தியாவில் நடத்த வேண்டுமென்ற இந்தியாவின் கற்றறிந்த வர்க்கம் வைத்த வேண்டுகோளை ஆங்கில அரசு என்ன செஞ்சுட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களுக்கு எதிராக பல்வேறு அடக்குமுறை சுரண்டல் நடவடிக்கைகளையும் சட்டங்களையும் இயற்றுறாங்க. பார்த்திங்கன்னா அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வோரை தண்டனைக்குள்ளாக்கும் இந்திய தண்டனை சட்டம் 1870. சரிங்களா, இந்திய தண்டனை சட்டம் 1870 124A பிரிவு 124A. சரிங்களா, இது ஒரு முக்கியமான சட்டம். அதாவது என்னது, அரசுக்கு எதிராக வெறுப்பு உணர்வை தூண்டக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வோரை வந்து அவர்களை தண்டிக்கிறதுக்காக என்ன சட்டம் கொண்டு வராங்க, இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A. இந்த சட்டத்தின் கீழே தான் வந்து பின்னாடி திலகர் அவர்கள் கைது செய்யப்படுவார். சரிங்களா, அடுத்த படத்தில் வரும். அதற்கடுத்து 2 முக்கியமான சட்டம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம். சரிங்களா, அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம். அதற்கடுத்து பத்திரிகைகளை வந்து தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம். இது வந்து 1878.
இந்த 2 சட்டங்களும் பாருங்கள், அடக்குமுறை ஒழுங்காட்டு சட்டமும் பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் 1878. அதே போல் வெறுப்புணர்வை தூண்டுவோருக்கு அவர்கள் தண்டனைக்குள்ளாக்கக்கூடிய இந்திய தண்டனை சட்டம் 1870. இது போன்ற பல்வேறு அடக்குமுறை சட்டங்களை ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இங்கிலாந்துலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பருத்தி இலை துணிகளின் மீதான சுங்கவரி குறைக்கிறாங்க. அதாவது இங்கேருந்து ரா மெட்டீரியலை கொண்டு போயிட்டு அங்கே போயிட்டு தொழில் புரட்சி மூலயமா மிஷின் மூலயமா ட்ரெஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் செஞ்சு இந்தியாவையே சந்தையாக்கி இந்தியாவுக்கு விற்க வருவாங்கள்ல, அப்படி அங்கேருந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி, அதாவது இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வர பிரிட்டிஷ்காரனோட துணிகளுக்கெல்லாம் வரி விலக்கு கொடுக்குறாங்க, அவருடைய வரியை குறைக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய, இந்தியாவிலேயே உற்பத்தி செஞ்சு துணிகளை வெளியே இங்கிலாந்துக்கும் மற்றவருக்கும் ஏற்றுறாங்கன்னா அதற்கும் சரி, உள்நாட்டுக்குள்ளேயே அந்த பொருளை போய் விற்கணும். அதற்கு அதாவது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பருத்தி இலை துணிகளின் மீதான உள்நாட்டு தீர்வை உயர்த்தப்பட்டது. இந்த பொருளை இங்கேருந்து ஏற்றுமதி செய்யனாலும் அதுக்கு வரி கட்டணும், உள்நாட்டுக்குள்ளேயே போய் விற்கிறனாலும் அதற்கான வரியும் அதிகப்படுத்துகிறாங்க. இதை எதிர்த்து தான் வந்து இந்த பம்பாய் பகுதியில் 1875 பருத்தி ஆலை முதலாளிகள் வந்து போராட்டம் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? இதன் காரணமாக நாடு முழுவதும் பல்வேறு மக்களும் வியாபாரிகளும் வந்து ஒரு மனநிறைவு இன்மை அந்த விஷயத்திலே இருப்பாங்க, மனநிறைவு இல்லாமலே இருந்திருப்பாங்க. ரிப்பன் வந்து அரசு பிரதிநிதியாக இருந்திருப்பார். எப்போது 1881 வந்திருப்பார், 81 to 84 வரைக்கும் நினைக்கிறேன். சரிங்களா? ரிப்பன் வந்து அரசு பிரதிநிதியாக இருந்த பொழுது 1883 இல்பர்ட் மசோதா அப்படின்ற ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தியிருப்பார். அதை வந்து பிரிட்டிஷ்காரங்க கடுமையாக எதிர்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இல்பர்ட் மசோதாவில் ஒரு இந்திய நீதிபதி ஐரோப்பியரை வந்து விசாரணை செய்யலாம் அப்படின்ற ஒரு மசோதா தான் வந்து என்னது இந்த இல்பர்ட் மசோதா. இதை கொண்டு வந்தவர் பேர் வந்து இல்பர்ட், அதனால் இல்பர்ட் மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வைஸ்ராயாக இருந்தவர் யாருன்னா ரிப்பன் பிரபு. அவர் தான் வந்து என்னது உள்ளாட்சி துறையை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருப்பார். சரிங்களா? சுதந்திரத்தின் சுவையை இந்தியர்களுக்கு உணரச் செய்தவர் யார்? ரிப்பன் பிரபு. சரிங்களா? அவருடைய காலத்தில் தான் வந்து உள்ளாட்சி அரசாங்கமானது உருவாக்கப்படும். எப்போது 1882 உருவாக்கப்படும். 83 ரிப்பன் இல்பர்ட் மசோதாவை கொண்டு வராரு. இந்த இல்பர்ட் மசோதாவுக்கு பிரிட்டிஷ்காரங்க கடுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இந்தியர்கள் வந்து அதை ஆதரிக்கிறாங்க. ஒரு சிறிய சீர்திருத்தம் 84 ஒரு ஒரு சீர்திருத்தம் செய்கிறாங்க. இந்த ஆக்டில் 1884 இல்பர்ட் மசோதாவில் ஒரு திருத்தம் செஞ்சு இந்த மசோதாவானது இது படுது. ஆனால் இந்த திருத்தத்தின் வாயிலாக இல்பர்ட் மசோதாவினுடைய மூல நோக்கமானது நிறைவேறாமலே போயிடும். சரிங்களா? அங்கே பாருங்கள், இல்பர்ட் மசோதாவின் மூலம் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்க அதிகாரம் பெற்றனர். ஆனால் ஐரோப்பியருடைய எதிர்ப்பால் ஐரோப்பியரின் விருப்பங்களை நிறைவு செய்யும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டது. எப்போது? 1884 திருத்தம் செய்யப்பட்டது. ஆக்ட் கொண்டு வந்தது 1883. சரிங்களா? இது நம்ம தெரிஞ்சுட்டா போதும். அதற்கடுத்து இந்திய தேசியம் வந்து எழுச்சி அடைவதில் பத்திரிகைகளுடைய பங்களிப்பு, அச்சு ஊடகங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பு. சரிங்களா? இந்தியாவில் வந்து அச்சு இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட்டது மிக முக்கிய நிகழ்வு. நமக்கு தெரியும், 1709 சீகன் பால்கு தரங்கம்படியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவியிருப்பார். சரிங்களா? அது தன்னாட்சி. எது? பத்திரிகைகள் தான் வந்து என்னது மக்களுக்கு. தன்னாட்சினா என்ன, மக்களாட்சினா என்ன, குடிமை உரிமைகள்லாம் என்ன, தொழில்மயமாக்குதல் போன்ற நவீன சிந்தனைகளை மக்களுக்கு பரப்புவதற்கு பத்திரிகைகள் வந்து உதவுது. சரிங்களா? பத்திரிகைகள் அரசியலை விமர்சனம் செய்ய தொடங்குது. பத்திரிகைகள் வந்து என்னது? அரசியலை, பிரிட்டிஷனுடைய அரசியலை விமர்சனம் செய்ய தொடங்குறாங்க. நாட்டினை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மக்களிடம் வந்து இந்த பத்திரிகைகள் வந்து பேசுகிறாங்க. ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய வங்கமொழி பத்திரிகை எந்த வருஷம் தொடங்கியிருக்காரு பாருங்க, 1821 தொடங்கப்பட்ட சம்வத் கௌமிகி அப்படின்ற பத்திரிகை. அடுத்து பாரசீக மொழி பத்திரிகை, அவருக்கு பாரசீகம் தெரியுங்கிறனால பாரசீக மொழி பத்திரிகையான மீரத்துல் அக்பர் அப்படிங்கிற 2 பத்திரிகை ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தொடங்கியிருப்பாங்க. இந்த 2 பத்திரிகையுமே மக்களுடைய நலன் சார்ந்த முக்கிய விஷயங்களை வந்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல முற்போக்காக வேலை செஞ்ச 2 பத்திரிகைகள். சரிங்களா? ராஜாராம் மோகன் ராயனுடைய பத்திரிகை. இந்த பத்திரிகைகள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தவிர மற்ற பத்திரிகைகள் அந்த காலத்தில் இந்த தேசியத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய தூண்டுகோலாகவும் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துடலாமா? அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மக்களுடைய கருத்தை உருவாக்குவதற்காக எண்ணற்ற தேசிய அளவிலான பிராந்திய அளவிலான மொழி பத்திரிகைகள் வந்து எனது இந்தியாவில் தொடங்கப்பட்டது. தேசிய உணர்வை பேணுவதில் அந்த பத்திரிகைகள் வந்து மிகப்பெரிய தொண்டை ஆற்றின. அந்த பத்திரிகைகளில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா, அமிர்த பஜார் பத்திரிகா,
தி பாம்பே கிரானிக்கல், தி ட்ரிபியூன், தி இந்தியன் மிரரு, தி ஹிந்து, சுதேசமித்ரன், இது எல்லாமே வந்து என்னது முக்கியமான பத்திரிகைகள். சரிங்களா? அடுத்து வந்து இந்தியாவினுடைய பழம்பெருமையை நினச்சி என்னது வணங்குதல். சரிங்களா? இந்தியாவினுடைய பழம்பெருமையை போற்றுதல். வில்லியம் ஜோன்ஸ், அதாவது பல வெளிநாட்டு அறிக்கைகள் வந்து தான் இங்கே வந்து இந்தியர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பழமையான பெருமை இருக்குது, இந்தியர்களுடைய இலக்கியங்கள் எல்லாமே ஒரு தொன்மையானவை, இது எல்லாமே வந்து ஒரு அறக்கருத்துக்களை கூறக்கூடியது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸு, சார்லஸ் வில்கின்ஸு, மேக்ஸ் முல்லரு போன்ற கீழ் திசைவாதிகள் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு அராபிய, பாரசீக, சமஸ்கிருத மொழிகளில் இருந்த மத வரலாற்று இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் செய்கிறாங்க. அதன் காரணமாக கற்றறிந்த மக்கள் வந்து அவர்களுடைய அந்த மொழிகளை, இந்தியாவினுடைய மரபு, புலமை ஆகியவற்றுடைய செழுமையால் கவரப்பட்ட பல தொடக்ககால தேசியவாதிகள் வந்து இந்தியாவினுடைய பண்டைய பெருமையை மீட்டெடுக்க ஆர்வத்துடன் வேண்டுறாங்க. இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, தேசியத்தினுடைய குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பது. சரிங்களா? நம்முடைய தேசியத்தினுடைய குறிக்கோள் வந்து என்னது பாருங்கள். அப்போ பழம்பெருமையை மீட்டெடுக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த பழம்பெருமையை இந்தியர்களுக்கு எப்படி தெரிஞ்சு? கீழ் திசைவாதிகளான மேக்ஸ் முல்லரு, ஜான் வில்கின்ஸு, சார்லஸ் வில்கின்ஸு, வில்லியம் ஜோன்ஸு போன்றவர்களாக வந்து என்னது ஆய்வுகளை மேற்கொண்டு சமஸ்கிருதத்திலையும் அராபிலையும் பாரசீகத்திலையும் இருந்த பல்வேறு மத வரலாற்று நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அனைத்து மக்களும் படிக்கக்கூடிய வகையில் செய்கிறாங்க. அதன் காரணமாக இந்தியாவினுடைய மரபு, புலமை ஆகியவற்றுடைய செழுமையால் கவரப்பட்ட அந்த காலத்தில் இந்த தொடக்ககால தேசியவாதிகள் பலர் வந்து இந்தியாவினுடைய பண்டைய பெருமையை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அப்போ தான் வந்து தேசியம் அதனுடைய குறிக்கோள் வந்து மாறுது. எப்படி? தேசியத்தினுடைய குறிக்கோள் வந்து என்னது? இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பது. அது மட்டும் இல்லாமல் உலகை தடுமாறச் செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பது அப்படின்னு சொல்லி அரவிந்த கோஷ் அவர்கள் எழுதுகிறார். சரிங்களா? தேசியத்தினுடைய குறிக்கோள் இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். மேலும் உலகை தடுமாறச் செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பது அப்படின்னு சொல்லி அரவிந்த் கோஷ் எழுதுகிறார். சரிங்களா? இதிலேருந்து இது வரைக்கும் முழுசாக அரவிந்த் கோஷ் அவர்களுடைய கூற்று. சரிங்களா? அடுத்து இந்தியாவில் வந்து சங்கங்கள் உருவாதல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் என்னென்ன சங்கங்கள் உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, பார்த்துடலாமா? பாருங்கள். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம். இந்தியாவில் சங்கங்கள் உருவாதலில் முதலாவதாக பார்க்க போகிறது வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், MNA அப்படின்னு சொல்லுவாங்க. 1852 பிப்ரவரி 26. சரிங்களா? அந்த தேதி மறக்கூடாது. 1852 பிப்ரவரி 26 சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்ற அமைப்பு வந்து சென்னையில் உருவாக்கப்பட்டது. இந்த சென்னை வாசிகள் சங்கத்தினுடைய பல உறுப்பினர்கள், பெரும்பான்மை உறுப்பினர்கள் வந்து வியாபாரிகளாக இருந்திருப்பாங்க. இதை உருவாக்கியவர் வந்து கஜ்லு லட்சுமி நரசு செட்டி அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருப்பார். சரிங்களா? பாருங்கள். மக்களை ஒருங்கிணைத்து கம்பெனிக்கு எதிராக, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக குறைபாடுகளை எடுத்துரைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சிகளில் இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது ஒன்று. சரிங்களா? அடுத்து சென்னை மாகாணத்தை சேர்ந்த நில உரிமை வணிக வர்க்கத்தினருடைய தூண்டுதலில் சரிங்களா அவருடைய முயற்சியின் காரணமாக உருவாக்கப்பட்ட அமைப்பாகும். கம்பெனியுடைய நிர்வாகத்தில் சரிங்களா கம்பெனியுடைய நிர்வாகத்தில் வருவாய், கல்வி, நீதி ஆகிய துறைகளில் தங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை இவர்கள் வந்து இந்த அமைப்பின் மூலம் எடுத்துரைக்காங்க. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய வர்த்தக சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய வருவாய் தொடர்பான, நீதி தொடர்பான, கல்வி தொடர்பான குறைகள் எல்லாத்தையும் அவர்களுடைய அமைப்பாக இருந்த இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்ற அமைப்பின் வழியாக எடுத்துரைக்கிறாங்க. இந்த சென்னை வாசிகள் சபையினுடைய முக்கிய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையினுடைய மிக முக்கிய வணிகராக இருந்த கஜுலா லட்சுமி நரசு அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பு உருவாகுவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்திருப்பார். சரிங்களா? இந்த அமைப்பு அவர்களுடைய குறைகளை வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு அனுப்புகிறாங்க. சரி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்தில், நீதியில், இது போன்ற விஷயங்கள்ல என்னென்ன குறைகள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருடைய குறைகள் அடங்கிய மனுவை என்ன பண்ணுறாங்க, இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு அனுப்புகிறாங்க.
இங்கிலாந்து பாராளுமன்றம் இந்தியாவில் வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி குறித்து விவாதித்து, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 1773 பட்டய சட்டம் கொண்டு வந்து 1853 வரைக்கும் ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் என்னது பட்டய சட்டம் கொண்டு வருவாங்கன்னு. அப்போ 1853 பட்டய சட்டம் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்லி இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு எடுத்து சொல்லி என்ன பண்ணுறாங்க, நேரடியாக இங்கிலாந்தே வந்து இந்தியாவை ஆட்சி செய்யணும்னு சொல்லி இந்த சென்னை வாசிகள் சங்கம் சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுடைய மனுவையெல்லாம் புறக்கணிச்சிட்டு இங்கிலாந்து பாராளுமன்றம் என்ன சொல்லுவாங்க, மேலும் 20 ஆண்டுகளுக்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியே வந்து என்னது இந்தியாவை ஆட்சி செய்யலாம்னு சொல்லி 1853 பட்டய சட்டத்தை நிறைவேற்றிடுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த சென்னை வாசிகள் சங்கம் என்ன செய்வாங்க, அவர்களுடைய குறைகள் அடங்கிய மனுக்களை இந்த 53 பட்டய சட்டம் நிறைவேற்றுவதற்கு முன்னர் நடைபெற்றதுன்னு கொடுத்துருக்காங்களா. என்னது, இந்த அமைப்பு அவருடைய குறைகளை இந்திய பாராளுமன்றத்திற்கு முன்னாடி வச்சது வந்து என்னது, இந்த பட்டய சட்டத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த அமைப்பு வந்து எப்போ வந்து அவருடைய மனுக்கள் அனுப்பியிருக்காங்க, முதல் மனு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1852 டிசம்பரில் வந்து முதல் மனுவை சமர்ப்பிக்கிறாங்க. அந்த முதல் மனுவில் என்னென்ன குறைகளை பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயத்வாரி ஜமீன்தாரி முறைகள் வந்து வேளாண் வர்க்கத்தின விவசாயிகளை வந்து கடுமையான துன்பங்களுக்கு உள்ளாக்கியதை இந்த 1852 டிசம்பரில் அவங்க சமர்ப்பித்த முதல் மனுவை வந்து சுட்டி காட்டுது. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜமீன்தார்கள் வந்து கம்பெனியினுடைய அதிகாரிகள் இவங்க 2 பேருடைய அடக்குமுறை சார்ந்த தலையீட்டிலிருந்து விவசாயிகள் வந்து விடுவிக்க பண்டைய கிராம முறையானது கொண்டு வரப்படணும் அப்படின்னு சொல்லி சென்னை வாசிகள் சங்கம் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதற்கடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதித்துறை வந்து மிக தாமதமாக செயல்படுது அப்படின்று ஒரு குறையாக சொல்லியிருப்பாங்க. என்ன காரணம், நீதித்துறையானது வந்து என்னது தாமதமாக செயல்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்குது, குறைபாடு உரியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து புகார் சொல்லியிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதிகளுடைய நியமனத்தின் போது அவருடைய நீதித்துறை சார்ந்த அறிவு மட்டும் இல்லாமல் அவருடைய வட்டார மொழியினுடைய திறமை இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து என்னது மதிப்பீடு செய்யப்படாமல் இருக்குது. அப்படி அவர்களுடைய வட்டார மொழி அறிவு வந்து மதிப்பீடு செய்யப்படாமல் இருக்க காரணத்தால் தான் நீதித்துறையுடைய திறமை வந்து என்னது பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இந்த மனு சொல்லுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மானிய உதவி திட்டத்தின் கீழே சமயப்பரப்பு நிறுவனங்களுக்கு அதிக அளவிலான சமயப்பரப்பு நிறுவனம் கீழ் இருக்கக்கூடிய கல்வி கூடங்களுக்கு வந்து என்னது அரசினுடைய நிதியானது மாற்றம் செய்யப்படுது. அதன் காரணமாக சமயப்பரப்பு நிறுவனங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து மதம் பரப்பக்கூடிய பணிகளை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த 1852 டிசம்பர் மாதம் இவங்க சென்னை வாசிகள் சங்கம் அளித்த மனுவானது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் மார்ச் மாதம் 1853 மார்ச் மாதம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்திய சீர்திருத்த கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை இங்கிலாந்து பாராளுமன்றம் உருவாக்குறாங்க. அந்த சீர்திருத்த கழகத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டி செய்மோர் அவர்கள். அதனுடைய தலைவர் யார், ஹெச்டி செய்மோர். இவர் 1853 அக்டோபர் மாதம் இந்தியாவுக்கு வராரு. சீர்திருத்தம் தேவை, மாற்றங்கள் தேவை, கிழக்கிந்திய கம்பெனியில் என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிறத பார்வையிடுறதுக்காக இந்திய சீர்திருத்த கழகத்தினுடைய தலைவரான ஹெச்டி செய்மோர் அவர்கள் எங்கள் 1853 அக்டோபர் மாதம் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்துட்டு சென்னை, குண்டூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி போன்ற இடங்களை எல்லாத்தையும் இவர் பார்வையிடுறாரு. இருந்தாலும் இவர் பார்வையிட்டு போய் அறிக்கை சமர்ப்பித்தாலும் 1853 பட்டய சட்டமானது இயற்றப்பட்டு இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி வந்து என்னது நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு அனுமதி கொடுத்துட்றாங்க. இதனால் இந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதியில் எல்லாமே பிரிட்டிஷ் மகாராணியுடைய நேரடி கட்டுப்பாட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொள்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி வந்து ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி 14,000 நபர்கள், சரிங்களா, இந்தியாவில் கம்பெனியுடைய ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கொண்ட 14,000 நபர்களால் கையெழுத்திடப்பட்ட தனது 2வது மனுவை திரும்பியும் இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் இந்த அமைப்பு வந்து மிக குறுகிய காலம் மட்டும்தான் செயல்பட்டுருக்கும். இதனுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சென்னை வாசிகள் சங்கம் வந்து சென்னை மாகாணத்துக்குள்ளேயே சுருங்கி போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பினுடைய நிறுவனரில் முக்கியமான தலைவராக இருந்த லட்சுமி நரசு அவர்கள் 1866ஆம் ஆண்டு இயற்கை எதிர்ப்பார். அவர் மரணமடைந்ததை தொடர்ந்து இந்த அமைப்பு 1881 பெரிய அளவிலான செயல்பாடுகள் இல்லாமலே போயிருக்கும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்னை வாசிகள் சங்கத்தினுடைய மிக முக்கியமான போராட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த விவசாயிகளை வந்து வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து சித்திரவதை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் மூலமாக கடுமையான முறையில் சித்திரவதை செய்து அவர்களை வந்து வரி வசூலிப்பாங்க.
இந்த சென்னைவாசிகள் சங்கம் நடத்திய போராட்டத்தின் விளைவாக 1858 போன வாரத்தில் படிச்சிருப்போம். 1858 1858 வந்து என்னது சித்திரவதை ஒழிப்பு சட்டம், சரிங்களா, சித்திரவதை ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டு அந்த சித்திரவதை ஆணையம் வந்து அதனுடைய சட்டங்கள் வந்து என்னது சித்திரவதை ஆணையம் அமைக்கப்பட்டு சித்திரவதை ஒழிப்பு சட்டமானது இயற்றப்பட்டு விவசாயிகள் வந்து அதிகாரிகளால் சித்திரவதை செய்யப்படுவது டார்ச்சர் ஆக்ட் வந்து என்னது விலக்கி கொள்ளப்பட்டிருக்கும். இதுதான் வந்து இந்த சென்னைவாசிகள் சங்கத்தினுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு பங்களிப்பு, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு வந்து பெரிய அளவில் பெருசாக சாதனை எதுவுமே செய்யலை. ஆனால் இந்த அமைப்பு வந்து என்னது இந்தியர்களுடைய கருத்தை வெளியே சொல்ல மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சியினுடைய ஒரு தொடக்கமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த அமைப்பினது அதனுடைய வாழ்நாளில் சென்னை அதுக்குள்ளேயே மட்டும் இருந்துருச்சு. இதனுடைய மனுக்கள் மூலம் சுட்டிக்காட்டிய குறைபாடுகளும் நடத்திய போராட்டங்களும் செல்வந்தர்கள், அதாவது யார், குறிப்பாக சென்னை மாகாணத்தில் இருந்த நில உடைமையாளர்களுடைய எண்ணத்தின்படி நடைபெற்றதான் இந்த சென்னைவாசிகள் சங்கத்தினுடைய போராட்டங்களும் அதனுடைய செயல்பாடுகளும், சரிங்களா. இதில் குறைபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவு மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் மக்களுடைய குறைகளை ஓங்கி ஒழிக்க செஞ்சு அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு காலனியாளருக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு தேசிய அளவிலான அரசியல் சார்ந்த அமைப்பாக இந்த சென்னைவாசிகள் சங்கம் வந்து இல்லாமல் போயிடுச்சு. அந்த இடைவெளியை தான் என்னது ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து என்னது நிரப்புது, சரிங்களா. அதற்கடுத்து மிக முக்கியமான சங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை மகாஜன சங்கம், மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு சொல்லுவாங்க, எம்எம்எஸ். சென்னை வாசிகள் சங்கம் வந்து செயலிழந்த பின்பு சென்னை மாகாணத்தில் அதை போல் ஒரு அமைப்பு வந்து இல்லாமல் இருந்துச்சு கொஞ்ச நாளுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, கற்றறிந்த பல இந்தியர்கள் வந்து இந்த நிலையை வந்து சரியில்லையே, நமக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கணும், அந்த அமைப்பு வந்து அரசியல் சார்ந்த அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பின் தேவை வந்து என்னது சென்னை மாகாணத்தில் உணரப்படுது. அதன் விளைவாக மே மாதம் 16ஆம் தேதி, சரிங்களா, மே மாதம் 16ஆம் தேதி 1884 30க்கு மேற்பட்ட பிராமணர் அல்லாத தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சென்னை மகாஜன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவுகிறாங்க, சரிங்களா. இதனுடைய முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னா 1884 மே 16, சரிங்களா. சென்னையில் இருக்கக்கூடிய தி ஹிந்து ஆஃபீஸினுடைய ஒரு அலுவலகத்தில் தான் முக்கியமான இந்த கூட்டம் நடந்திருக்கும். 30க்கு விக்டோரியா அரங்கில் அந்த கூட்டம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 30க்கு மேற்பட்ட பிராமணர் அல்லாத தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அந்த கூட்டத்தில் பங்கேற்று இந்த சென்னை மகாஜன சபை அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. இந்த விழாவில் பங்கேற்ற முக்கியமான பிரமுகர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜி சுப்பிரமணியம் அவர்கள், எம் வீரராகவாச்சாரி, பி அனந்தாச்சார்லு, அடுத்து பி ரங்கையா, பாலாஜிராவ், எஸ் ராமசாமி, யார் சேலம் ராமசாமி, இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டவங்க. இதில் இந்த அமைப்பினுடைய முதல் தலைவர் யாருன்னா பி ரங்கையா அவர்கள் சென்னை மகாஜன சபையுடைய முதல் தலைவராக இருந்திருப்பார். பி அனந்தாச்சார்லு அவர்கள் இந்த சென்னை மகாஜன சபையுடைய முதல் செயலாளராக செயலூக்கமிக்க பணிகளை வந்து ஆற்றியிருப்பார், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மகாஜன சபையை தோற்றுவிக்கும் பொழுதே இதற்கு இடையில சென்னை மகாஜன சபையை வந்து 84 தோற்றுவிக்கிறாங்க. அடுத்த ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து நிறுவப்பட்டோம். அப்போ இந்த சென்னை மகாஜன சபையுடைய பிராந்திய மாநாடு, அதாவது வட்டார மாநாடு நடைபெற்று முடிஞ்ச உடனே இந்த சென்னை மகாஜன சபையில் இருந்த தலைவர்கள் எல்லாருமே பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் மாநாட்டில் கலந்து கொண்டு சென்னை மகாஜன சபையை இந்திய தேசிய காங்கிரஸோடு போய் இணைச்சிருவாங்க, சரிங்களா. அடுத்து வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் பார்க்க போகிறோம். காலனி ஆட்சிக்கு எதிராக குறைகளையும் பிரச்சனைகளையும் எழுப்பும் ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பை நிறுவக்கூடிய சிந்தனை வந்து ஒரு வெற்றிடத்துலேருந்து வந்தது இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது காலங்காலமாக பிளான் பண்ணி ஒரு 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 முறையான வகையில் கொண்டு வரப்பட்டது தான் என்னது இந்திய தேசிய காங்கிரஸ். திடீர்னுலாம் உருவாகலை அப்படிங்கிறாங்க. 10 வருஷம் அளவில் பார்த்தீங்கன்னா 1875லேருந்து 85க்கு இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் ஆங்கிலேயருடைய கொள்கைகளுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் வந்து நடைபெற்றது. என்னென்ன போராட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல் 1875 வந்து என்னது இங்கே இறக்குமதி ஆகக்கூடிய பருத்தி இலை துணிகள் மீது இறக்குமதி வரியானது விதிக்கப்படும். ஏன்னா வந்து டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்துட்டான்ல, அப்போ இறக்குமதி வரி விதிக்கணும்னு சொல்லி பம்பாயில் இருக்கக்கூடிய ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் வந்து என்னது இயக்கம் நடத்தினாங்க. 1877 வந்து பார்த்திங்கன்னா அரசு பணிகள் எல்லாருமே வந்து என்னது இந்தியமயமாக்கப்படணும், இந்தியர்கள் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை கொண்டு மக்கள் போராடுறாங்க. 1878 வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2 சட்டம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஒழுங்காற்று சட்டம் ஒன்று போட்டிருப்பாங்க.
அதே போல் பத்திரிகை சட்டம், வட்டார மொழி பத்திரிகை சட்டம், இந்த பத்திரிகை சட்டங்களுக்கு எதிராக போராட்டங்கள் வந்து நடைபெற்றது. அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 1883 இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக இந்தியர்கள் தரப்பில் ஆதரவாக கிளர்ச்சிகள் வந்து நடைபெற்றது. இது போன்ற விஷயங்கள்லாம் என்ன எப்போ நடந்துச்சு? 1875 to 85 இடைப்பட்ட காலங்களில் இந்தியாவில் ஆங்கிலேயருடைய கொள்கைக்கு எதிராக நடத்தப்பட்ட பல்வேறு போராட்டங்கள். ஆனால் இந்த போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த போராட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட்டடாக நடந்துச்சு. இந்தியாவில் அங்கொன்று இங்கொன்றுமாக தனித்தனியாக நடைபெற்ற போராட்டங்கள் கிளர்ச்சி. ஏன்னா இந்த ஜவுளி ஆலை தொடர்பான போராட்டம்னா அந்த அகமதாபாத், பஞ்சாப், இந்த மணிக்கணும் பம்பாய் இந்த பகுதியில் இருக்கவங்க மட்டும் போராடி இருப்பாங்க, சரிங்களா? அது போன்ற சில பகுதிகள் அங்கொன்று இங்கொன்றும் நடந்துச்சு. ஒரு நாடு தழுவிய அளவில் அனைத்து மக்களையும் வந்து ஒன்று திரட்டக்கூடிய வகையில் இந்தியா முழுவதும் வந்து பரவக்கூடிய வகையில் போராட்டங்கள் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் தேசிய அளவிலான ஒரு அரசியல் சார் அமைப்பை உருவாக்கப்படாத நிலையில் இந்த போராட்டங்கள் எல்லாமே என்னது ஒரு முக்கியத்துவம் பெறப்பட்ட போராட்டங்களாக மாறாது அப்படின்னு சொல்லி அப்போது இருந்த தேசியவாதிகள் நினைக்கிறாங்க. அதாவது இத்தகைய போராட்டங்கள் கொள்கைகளை வடிவமைப்போர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது என்னது ஆழமாக உணரப்பட்டது. அதாவது இந்தியா முழுமைக்குமான ஒரு அரசியல் சார்ந்த தேசிய அளவிலான ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு ஒன்று இல்லாமல் அந்த அமைப்பினுடைய தலையீடு இல்லாமல் நம்ம நடத்தக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு நிலையான வடிவத்தை பெறாது, ஒரு கொள்கை பிடிப்பை கொண்டு வராது அப்படிங்கிறது என்னது உணர்றாங்க. அந்த உணர்வின் அடிப்படையிலிருந்து தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு தேசிய அளவிலான ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பை உருவாக்கணும். தேசிய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் அவருடைய அரசியல் கருத்துக்களையும் அவருடைய செயல்பாடுகள் விவாதிக்கக்கூடிய ஒரு மேடையாக இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற தளத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துடன் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து என்னது உருவாக்குது. இந்திய தேசிய காங்கிரஸுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரே நாடு அப்படிங்கிற கருத்தை அந்த அமைப்பினுடைய பெயரில் வந்து என்னது இந்திய தேசிய காங்கிரஸ் பிரதிபலிக்கிறது. இந்த அமைப்பு தேசியவாதம் அப்படிங்கிற கருத்தையும் என்ன செய்கிறாங்க, அறிமுகம் செய்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வந்து தேசியவாதம் அப்படிங்கிற கருத்தையும் அறிமுகம் செய்கிறாங்க. இந்த இந்திய தேசிய காங்கிரஸுடைய தந்தை அப்படின்னு சொல்லி உமேஷ் சந்திர பானர்ஜி அவர்களால் போற்றப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஓ ஹியூம் அவர்கள், சரிங்களா? இந்த ஏஓ ஹியூம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு ஐசிஎஸ் ஆஃபீஸர், சரிங்களா? ரிட்டையர்டு குடிமையல் பணியில் அலுவலராக இருந்தவர் தான் இந்த ஏஓ ஹியூம் அவர்கள். ஏஓ ஹியூம் அவர்கள் அப்பொழுது அரசு பிரதிநிதியாக இருந்த டஃப்ரின் பிரபு இருப்பார். அந்த டஃப்ரின் பிரபுட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய அனுமதி வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையிலும் பிரிட்டன் அரசுக்கு, சரிங்களா, பிரிட்டன் அரசுக்கு விசுவாசமாக வகையிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இவர் என்ன பண்ணியிருப்பார், இந்தியாவில் கற்றறிந்த ஒரு தேசிய அளவிலான இந்திய தலைவர்களை கொண்ட ஒரு மாநாட்டை வந்து நான் நடத்த போகிறேன், ஒரு அமைப்பு உருவாக்க போகிறேன்னு சொல்லி மார்ச் மாதமே முடிவு பண்ணிவிட்டு அவர் இங்கேருந்து லண்டன் போயிட்டு லண்டனில் இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் டிசம்பர் மாதம் நான் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட போகிறேங்கிற நியூஸையும் கொடுத்து அதை வந்து வெளிவரதுக்கான வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரிப்பன் பிரபு போன்ற தலைவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்கள்ட்டையும் ஆதரவு வாங்கிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்பை அவர் வெற்றிகரமாக துவங்குவார். பல்வேறு முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த டைமில் யார் ஏஓ ஹியூம் வந்து முந்திக்கிட்டார். அப்படி இல்லை, அவர் இல்லைன்னா வந்து உருவாகியிருக்காது அப்படின்னு கிடையாது. ஏன்னா அது போன்ற ஒரு சூழ்நிலை, அது போன்ற ஒரு காலம் வந்து கனிந்திருந்துச்சு. பல்வேறு பிராந்தியங்களில் இருந்த அரசியல் அமைப்புகள்லாம் ஒருத்தரை வந்து தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஆங்கில கல்வி கற்பிக்கப்பட்டதுனால வந்து அவங்களுடைய பேச்சுவார்த்தை, சரிங்களா, கம்யூனிகேஷன் ஈஸியாகிடுச்சு. எல்லா பக்கமும் நாடு முழுவதும் வந்து தொடர்வண்டி போக்குவரத்து, ரயில்வேஸ் ட்ராக்ஸ் எல்லாம் போட்டதுனால பயணம் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் வியாபாரத்துக்காக போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த டைமில் ஏஓ ஹியூம் வந்து எனது முந்திக்கிட்டு பிரிட்டன் கவர்மெண்ட்டை வந்து ஒரு பெர்மிஷனை வாங்கி வைஸ்ராய்ட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்களா ஒரு அமைப்பாக உருவாக்கி நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கு போல் நம்மளே வந்து நம்மளுடைய பெர்மிஷன் கொடுத்து ஒரு அமைப்பை உருவாக்கி அதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்வாங்க. அதனால தான் ஆங்கிலேயர்கள் வந்து இந்திய தேசிய காங்கிரஸை வந்து ஆண்டு தமாசா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா வருஷத்துக்கு வருஷம் ஒரு 3 நாள் கூட்டத்தை போட்டு கொண்டாடுவாங்கன்ட்டு. அதே போல் பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் தான் வந்து அவங்க வந்து என்னது இயர் எண்டிங் கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 டிசம்பர் 31. கணக்கு அவங்க இது பண்ணுறதே என்னது 31 தான். அப்போ ஒரு கூட்டம் போடுறதோ ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறதோ எல்லாமே டிசம்பர் மாதம் தான் பண்ணுவாங்க.
அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்ம இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 30, 31, அதாவது 27, 28லேருந்து ஒரு 31க்குள்ளே நடக்கும். சரிங்களா? இப்போ நம்ம போகலாம். இந்த ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் வந்து எங்கே வந்து இந்த படித்த இந்திய தலைவர்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் பிரம்மஞான சபை இருக்கு இல்லையா, அந்த பிரம்மஞான சபையினுடைய கூட்டம் வந்து 1884 நடக்குது. அடையாறில், சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறில் நடக்குது. யார் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகுநாதர் ராவ். சரிங்களா? ரகுநாதர் ராவ் அப்படிங்கிறவருடைய வீட்டில் வந்து அந்த பிரம்மஞான சபையினுடைய கூட்டமானது நடக்குது. அந்த கூட்டத்தில் இந்திய தலைவர்கள் பல்வேறு தலைவர்கள் பங்கேற்றுக்கிட்டாங்க. அதில் ஏஓ ஹியூமும் கலந்துக்கிறார். அப்போ தான் வந்து ஏஓ ஹியூம் என்ன சொல்கிறாரு, ஒரு தேசிய அளவிலான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு நான் ஆங்கில அரசாங்கத்திட்ட பெர்மிட் வாங்கி தரேன், நம்ம அது தொடர்பான ஒரு வேலைகளை செய்யலாம் அப்படிங்கிறாரு. அவருடைய அந்த ஐடியா வந்து ஏற்கப்பட்டு அதன் பின்னாடி தான் வந்து என்னது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது 1885 டிசம்பர் 28 பம்பாயில் முதல் கூட்டம் கூடி தொடங்கப்பட்டது. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்ற பணி நிறைவு பெற்ற இந்திய குடிமைப்பணி அதிகாரி டிசம்பர் மாதம் 1884 சென்னையில் பிரம்மஞான சபையினுடைய கூட்டத்திற்கு ஒன்று தலைமையேற்றிருந்தார். அந்த கூட்டத்தில் தான் அகில இந்திய அளவில் செயல்படக்கூடிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பாக விவாதிக்கப்படுகையில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குறோம் அப்படிங்கிற கருத்து வந்து என்னது உருவாகுது. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 பம்பாயில் என்னது துவங்கப்பட்டது. சரிங்களா? பம்பாயில் உருவாக்கப்பட்டது. ஏஓ ஹியூம் தவிர இந்த அமைப்பை உருவாக்கிய முக்கிய உறுப்பினராக இருந்த உமேஷ் சந்திர பானர்ஜி, ஷார்ட்டா WC பானர்ஜி சொல்லுவாங்க, அவர் தான் இந்த அமைப்பினுடைய முதல் தலைவராக பம்பாய் மாநாட்டினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இரண்டாவது மாநாடு கல்கட்டாவில் நடந்திருக்கும். அந்த கல்கட்டா மாநாட்டுக்கு தாதாபாய் நரோஜி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அந்த கல்கத்தா மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய தேசிய காங்கிரஸ் பிரதிநிதிகளுக்கு அவருடைய தோட்டத்தில் தேநீர் விருந்து தந்தவர் யாருன்னா அப்போதைய வைஸ்ராயாக இருந்த டஃப்ரின் பிரபு தேநீர் விருந்து தந்திருப்பார். மூன்றாவது மாநாடு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதியில் நடைபெற்றிருக்கும். சரிங்களா? மேகிஸ் கார்டன் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றிருக்கும். அந்த மூன்றாவது மாநாட்டுக்கு பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள் வந்து தலைமையேற்றிருப்பார். அவர் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் இஸ்லாமிய தலைவர். இந்த 3 மாநாடுகளும் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடக்ககால தேசியவாதிகள் காங்கிரஸில் இருந்த தலைவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோரிக்கை மனு கொடுக்கறது, விண்ணப்பங்கள் அனுப்புறது போன்ற செயல்பாடுகளை மட்டுமே காங்கிரஸ் வந்து என்னது மேற்கொண்டு இருந்தது. தொடக்கத்தில் இருந்தே சமூகத்தினுடைய அனைத்து பிரிவினரையும் அந்த காங்கிரஸுடைய வரம்புக்குள்ளே கொண்டு வரக்கூடிய பணிகளை காங்கிரஸ் வந்து என்ன செய்கிறாங்க. இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பது தான் இந்திய தேசிய காங்கிரஸுடைய இன்றியமையாத நோக்கங்களில் ஒன்றாக இருந்தது. சரிங்களா? இந்தியாவை வந்து என்னது ஒரே நாடாக ஒருங்கிணைக்கிறது. இந்தியர்கள் வந்து தாங்கள் அனைவருமே ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் அப்படின்னு சொல்லி உணர்ந்தால் மட்டும்தான் காலனி ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறத இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த உறுப்பினராக இருந்த தேசியவாதிகள் நன்கு உணர்ந்திருந்தாங்க. இந்த முயற்சியில் அவர்கள் வந்து வெற்றி பெறும் பொருட்டு என்ன செய்கிறாங்க, நாட்டினுடைய பல பகுதிகளிலையும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களுடைய ஒரு பொது அரசியல் மேடையாக காங்கிரஸை செயல்படுற மாதிரி கொண்டு வராங்க. சரிங்களா? அனைத்து இயக்கங்களுக்கும் வந்து ஒரு காமன் ஸ்டேஜாக காங்கிரஸை கொண்டு வராங்க. நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை சேர்ந்த அரசியல் செயல்பாட்டர்கள் எல்லாரும் வந்து ஒரே இடத்துல ஒன்று கூடவும் அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் காங்கிரஸ் வந்து என்னது இடம் தருது. சரிங்களா? இந்த அமைப்பு 100க்கும் குறைவான உறுப்பினர்களை தொடக்கத்தில் கொண்டிருந்தாலும், ஒரு சிறிய அமைப்பாக இருந்தாலும், கம்மியான உறுப்பினர்கள் 72 உறுப்பினர்கள் தான் முதல் மாநாட்டில் கலந்து கொள்வாங்க. 100க்கும் குறைவான உறுப்பினர்கள் இருந்தாலும் அந்த உறுப்பினர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய அனைத்து பகுதிகளுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டிருந்தது. இந்தியாவினுடைய அனைத்து பகுதிகளிலும் இருந்து பிரதிநிதிகள் வந்து அந்த முதல் மாநாட்டில் கூடியிருப்பாங்க. இதுதான் வந்து என்னது அகில இந்திய அளவில் மக்களை தட்டக்கூடிய பணியில் ஒரு தொடக்கமாக அமைந்தது என்னது இந்திய தேசிய காங்கிரஸுடைய துவக்கம். சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரஸுடைய முக்கிய நோக்கங்கள், கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? அரசியலமைப்பு தொடர்பான முக்கிய நோக்கமும் கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் வந்து அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் வந்து வழங்கப்படணும் அப்படிங்கிறது இந்திய தேசிய காங்கிரஸுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் அப்படின்னும் காங்கிரஸ் வந்து என்ன சொல்கிறாங்க. அடுத்து பொருளாதாரம் தொடர்பான நோக்கங்கள், கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விவசாயிகளுடைய துன்ப நிலைக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று வந்து நிலவரி. இந்த நிலவரி வந்து குறைக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் ஜமீன்தார்களுடைய சுரண்டலிருந்து விவசாயிகள் வந்து பாதுகாக்கப்படணும்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் சுதேசி பொருட்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய விதத்தில் இந்தியாவில் இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய பண்டங்களின் மீது அதிக அளவிலான வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து என்ன சொல்கிறாங்க,
பரிந்துரை செய்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து நிர்வாகம் சார்ந்து காங்கிரஸுடைய கோரிக்கைகள் கொள்கைகள் என்னன்னு சொல்லி பார்த்தலாமா? இந்திய நிர்வாகத்திற்கு பொறுப்பு வைக்கக்கூடிய உயர்நிலை அதிகாரிகள் வந்து இங்கிலாந்தில் நடத்தப்படக்கூடிய குடிமைப்பணி தேர்வுகளின் மூலம் வந்து தேர்வு செஞ்சாங்க. என்ன செய்கிறாங்க? இந்திய தேசிய காங்கிரஸ், நம்ம சென்னை மகாஜன சபை, சென்னை வாசிகள் அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே அப்படியே வந்து எனது இந்திய தேசிய காங்கிரஸுடைய கோரிக்கையாக வந்திருக்கும். அப்போ அதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதியுடைய கற்றறிந்த இந்தியர்கள் வந்து லண்டனுக்கு போகக்கூடிய வசதி இல்லைன்னா நிர்வாக பதவிகளில் அவர்கள் வந்து அமரக்கூடிய வாய்ப்பு வந்து இல்லாமல் போகும் அப்படிங்கிறது தான். அதனால் என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸும் இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்துவதன் மூலம் நிர்வாக பணிகளை வந்து எனது இந்திய மயமாக்குவது. அப்போ இந்தியாவில் வந்து ஐசிஎஸ் எக்ஸாம் நடத்தும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவருமே அந்த ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக வந்து இந்தியர்கள் அதிக அளவிலான நிர்வாக பதவிகளில் அமர முடியும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொல்கிறாங்க. அதற்கடுத்து வந்து நீதித்துறை பார்த்திங்கன்னா சேம் அதே தான். எனது ஆங்கிலேய நீதிபதிகள் வந்து இந்திய அரசியல் செயல்பாட்டாளரிடம் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்கிறாங்க. அதன் காரணமாக சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிர்வாகமும் நீதி நிர்வாகமும் தனித்தனியே முற்றிலுமாக பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? நிர்வாகம் பண்ணுறவங்களே நீதி செலுத்தக்கூடியவராக இருப்பாங்க. அதனால் நிர்வாகத்தையும் நீதியும் தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம மிக முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க கால தேசியவாதிகளுடைய பங்களிப்பை வந்து பார்க்க போகிறோம். எப்போது 1885 காந்தி இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த தொடக்க கால தேசியவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய பங்களிப்பு. இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த தொடக்க கால தலைவர்கள் வந்து சமூகத்தினுடைய உயர்குடி பிரிவை சேர்ந்தவர்கள். வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், கல்லூரி பல்கலைக்கழக பேராசிரியர்கள், அப்புறம் பத்திரிகை ஆசிரியர்கள் போன்றோர் வந்து காங்கிரஸை வந்து என்னது பிரதிநிதித்துவப்படுத்தினாங்க. காங்கிரஸுடைய உறுப்பினர்களாக இருந்தாங்க. அவங்க தான் அவருடைய வட்டார பகுதியில் போயிட்டு காங்கிரஸுடைய பிரதிநிதிகளாகவும் ஓங்களாகவும் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் அவர்கள் வந்து இந்தியாவினுடைய வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் இந்திய தேசிய காங்கிரஸை உண்மையாகவே ஒரு தேசிய அரசியல் சார்ந்த அமைப்பாக மாற்றிருப்பாங்க. காங்கிரஸுடைய இந்த தலைவர்கள் வந்து அரசியல் சட்டம் அனுமதித்த வழிகளாக இருந்த மனு கொடுக்கறது, மன்றாடுவது, விண்ணப்பம் செய்வது போன்ற முறைகளை வந்து இவங்க மேற்கொள்வாங்க. அப்படி மேற்கொண்ட காரணத்தால் இவங்களை வந்து என்னது மிதவாத தேசியவாதிகள் அப்படின்ற புனைப்பெயர் கொடுப்பாங்க. மிதவாத தேசியவாதிகள் என்ற புனைப்பெயரால் அழைக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் காலனியம் பற்றிய ஒரு வகையான புரிதல் இந்தியாவில் உருவாகி கொண்டிருந்த காலம் தான் அந்த காலம். 19ஆம் நூற்றாண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான காலப்பகுதியில் காலனிய எதிர்ப்பு தொடர்பான புரிதல் இருந்துச்சா அப்படின்ற பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமான நிலை குறிப்புகளுமே இல்லை. ஆனால் நாம் வந்து ஒரே நாடாக அப்படின்ற கருத்து வடிவம் பெறுவதற்கு உதவியவர்கள் தான் இந்த தொடக்க கால தேசியவாதிகள். நாம் எல்லாரும் வந்து என்னது ஒரே நாட்டைச் சேர்ந்த மக்கள் அப்படிங்கிற எண்ணம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவங்க இந்த தொடக்க கால தேசியவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. காலனிய எதிர்ப்பு சித்தாந்தத்தை தாங்களாகவே தங்களுக்கென ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி அவங்க கொண்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே எப்படி இருக்கும் அப்படின்னா, காந்தியடிகள் போன்ற எதிர்கால மக்கள் தலைவர்களுக்கு வந்து உதவுது. ஏன்னா இந்திய அளவில் வந்து காந்தியடிகள் சம்பரா சத்தியாகிரகம், கேதா சத்தியாகிரகம், அகமதாபாத் மில் இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்காக காந்தி என்ன பண்ணுறாரு, நாடு தழுவிய அளவில் மக்களை வந்து ஒன்று திரட்டக்கூடிய வேலையை செஞ்சுருப்பார். அப்போ தொடக்க கால தேசியவாதிகள் வந்து நாம் அனைவரும் ஒரு நாட்டின் குடிமக்கள் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் அவங்க செயலாற்றுறதுனால எதிர்காலத்தில் அவருடைய செயல்பாடு வந்து காந்தி போன்ற தலைவர்களுக்கு வந்து என்னது மிகவும் பேருதவியாக இருந்துச்சு. 1890களுடைய பிற்பகுதியிலிருந்து இந்திய தேசிய காங்கிரஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது. எப்போது 1890க்கு அப்புறம். ஏன்னா அங்கேயே இருக்கிறவங்களே சில பேர் வந்து எப்போ பார்த்தாலும் லெட்ரு கொடுக்குறீங்க, மன்றாடுறீங்க, வேண்டுறீங்க, அவங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், மக்கள்கிட்ட விஷயங்களை எடுத்து சொல்லி மக்களை கொண்டு போராட்டங்களை வந்து தீவிரமான நம்ம போராட்டங்கள் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு குரூப் வருது. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறா, மக்களை எதுக்குப்பா இழுக்கிற, நம்ம போய் மக்கள் பிரச்சனைகளை கூட நம்ம சொல்லுவோம், நம்மளே பேசி வாங்குவோம்னு ஒரு குரூப்பு. சரிங்களா? அப்படி வருது. அப்படி வந்து தான் என்னது தீவிர தேசியவாத தலைவர்கள் வர்றாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 முக்கியமான தலைவர்கள். சரிங்களா? பஞ்சாப்லேருந்து யார் வரா, லாலா லஜபதி ராய். வங்காளத்துலேருந்து பிபின் சந்திரபால். மகாராஷ்டிரில் வந்து தீவிர தேசியவாதிகளுடைய தந்தை என போற்றப்படக்கூடிய பாலகங்காதர தலைவர் வர்றாங்க. இந்த தலைவர்கள் வந்து வெறுமனே அவங்க எப்படிப்பட்ட கொள்கைனா வெறுமனே மனுக்கள் எழுதுறது, மன்றாடி கேட்டுக்கொள்வது, விண்ணப்பம் செய்கிறது போன்ற அணுமுறைகளுக்கு
மாறாக தீவிரமான அணுகுமுறைகளை வந்து அவங்க பரிந்துரைக்கிறாங்க. இந்த தீவிரத்தன்மை உடையவர்கள் வந்து மிதவாத தேசிய தலைவர்களுக்கு நேர் எதிராக தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. சரிங்களா? 1897 வந்து பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் என்ன பண்ணுறாரு, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வன் அப்படின்னு சொல்லி முழங்குறாரு. 1897 பாலகங்காதர திலகர் என்ன பண்ணுறாரு, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன்னு சொல்லி முழங்கிய பொழுது தான் தீவிர தேசியவாதிகளுடைய நோக்கம் வந்து தெளிவாக தெரிஞ்சது. ஏன்னா சுயராஜ்யம் அடைகிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. தங்களது மனுக்கள் பிரார்த்தனைகள் மூலமாக மிதவாத தேசியவாதிகள் கேட்டுக்கொண்டிருந்த பொருளாதார அல்லது நிர்வாக சீர்திருத்தங்களுக்கு பதிலாக திலகரும் தீவிர போக்கூடிய அவருடைய தொண்டர்களும் என்ன பண்ணுறாங்க, சுயராஜ்யத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மிதவாதிகள் வந்து நிர்வாக சீர்திருத்தம் கேட்குறாங்க, தீவிரத்தன்மை கொண்ட தலைவர்களும் அவருடைய தொண்டர்களும் என்ன பண்ணுறாங்க, சுயராஜ்யமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தலைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி விமர்சிக்கிட்டாலும் ஆனால் எதிரெதிர் துருவங்களில் வைத்து அவங்கள பார்க்குறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம அவங்கள இந்தியாவிற்காக, இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய ஒப்பற்ற தலைவர்கள் அப்படின்ற ஒரே துருவத்தில் வச்சு தான் நம்ம பார்க்கணும். அவங்க 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்து செயல்பட்டுருக்காங்க. சரிங்களா? மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் ஆகிய 2 தரப்பினருமே மாபெரும் இந்திய தேசியவாதியினுடைய இயக்கத்தில் முக்கியமான கூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு பங்களிப்பு செய்தவர்கள் வந்து இந்த தொடக்க காலத்தில் இருந்த தேசியவாதிகள் தான். நம்ம வந்து அதுக்கடுத்த வர பாடத்தில் வந்து, அதாவது காந்தி வந்து 1905 வந்து ஆங்கிலேயர்களால் வந்து வங்கப் பிரிவினை வந்து மேற்கொள்ளப்படும். அது தொடர்பான விஷயங்கள் தான் நம்ம அடுத்த பாடத்தில் பார்ப்போம். அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1905 ஆங்கிலேயர்களால் மேற்கொள்ளப்பட்ட வங்கப் பிரிவினை இந்தியர்களால் வந்து எனது ஆவேசமாக எதிர்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 1905 தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கம் ஆங்கில ஆட்சியை வந்து நேரடியாக எதிர்த்ததோடு மட்டுமில்லாமல் இந்தியாவில் வந்து சுதேசி தொழில்கள், தேசிய கல்வி, சுய உதவி, இந்திய மொழிகளை பயன்படுத்துதல் ஆகிய கருத்துக்களை என்ன செய்து இந்த சுதேசி இயக்கம் வந்து ஊக்குவிக்குது. தீவிர தேசியவாதிகள் முன்வைத்த பெருமளவிலான மக்களை திரட்டுவது, ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிப்பது ஆகிய போராட்ட முறைகள் வந்து மிதவாத தேசியவாதிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 வங்க பிரிவினைக்கு அப்புறம் தான் இந்த மிதவாத தேசியவாதிகள் வந்து இந்த அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறது, இது போன்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்வாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க மிதவாத முறையிலேயே மனு கொடுக்கறது, இது போன்ற செயல்பாடுகளை அவர்களால் வந்து வங்க பிரிவினையை தடுத்து நிறுத்த முடியாமல் போய்விடும். அதனால் அவங்களுடைய போராட்டத்துக்கான வேறு வழிவகைகளை அவங்க தேடுவாங்க. சரிங்களா? மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் ஆகிய 2 தரப்பினருமே அவர்கள் வழிகாட்டிகளாக பொறுப்பு வகித்து அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டிய தேவையுள்ளது எனும் உண்மையை வந்து ஏற்றுக்கொள்வதில் ஒரே கருத்து தான் கொண்டிருந்தாங்க. பத்திரிகைகள் முதலான பல்வேறு வழிகளில் தேசிய உணர்வுகளை போற்றக்கூடிய முயற்சிகளையும் அந்த தலைவர்கள் வந்து மேற்கொண்டாங்க. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட பொழுது காங்கிரஸுடைய உறுப்பினர்களில் 1/3 பகுதியினர், சரிங்களா, 1/3 பகுதியினர் யாருன்னா பத்திரிகைக்காரங்க. சரிங்களா? 1/3 பகுதியினர் வந்து பத்திரிகையாளர்களாக இருந்தாங்க. அதே போல் தொடக்க கால விடுதலை இயக்கத்தினுடைய வல்லமை மிக்க தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையை எழுதுவதில் ஈடுபட்டவர்களாக இருந்திருப்பாங்க. தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் நடத்திய பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குரல். சரிங்களா? அடுத்து வந்து ராஸ் கோப்தார் அப்படின்ற 2 பத்திரிகைகளை தொடங்கி அவற்றினுடைய ஆசிரியராகவும் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் பணியாற்றியிருக்காரு. அடுத்து சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் பெங்காலி அப்படிங்கிற பத்திரிகை, செய்தி பத்திரிகை, பெங்காலி அப்படிங்கிற செய்தி பத்திரிகையினுடைய ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார்? சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள். சரிங்களா? அடுத்து வந்து திலகர் வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான பத்திரிகைகள் வந்து பாலகங்காதர திலகர் நடத்தியிருப்பார். அது என்னென்ன பார்த்திங்கன்னா கேசரி, மராட்டா. சரிங்களா? கேசரி, மராட்டா அப்படிங்கிற 2 பத்திரிகைகளுடைய ஆசிரியராக பாலகங்காதர திலகர் வந்து திகழ்ந்திருப்பார். இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி தான் அவர்கள் வந்து காலனிய அடக்குமுறை குறித்து மக்களுக்கு கற்பித்து தேசிய கருத்துக்களை பரப்புகிறாங்க. பத்திரிகைகள் மூலமாக தலைவர்கள் எல்லாமே கருத்துக்களை பரப்புகிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மேற்கொண்ட முயற்சிகள் பற்றிய செய்திகளையும் இந்த பத்திரிகைகள் தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக காலனிய அரசினுடைய அடக்குமுறை கொள்கைகளுக்கும் சட்டங்களுக்கு எதிராக பொதுமக்கள் கருத்தை உருவாக்குறதுல பத்திரிகைகள் வந்து பெரிய அளவில் இந்த காலகட்டங்களில் தான் பயன்படுத்தப்பட்டது. தேசிய இயக்கத்தில் மத்திய தர வகுப்பினரும் விவசாயிகளும் கைவினைஞர்களும் தொழிலாளர்களும் மிக முக்கியமான பங்கினை வந்து
வகிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாலகங்காதர திலகர் என்னது உறுதியாக நம்புகிறார். அதாவது மத்திய வகுப்பை சேர்ந்தவர்களும் சரி, விவசாயிகளும் சரி, கைவினைஞர்களும் சரி, தொழிலாளர்களும் சரி, எல்லாருமே வந்து அந்த தேசிய இயக்கத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்க முடியும் அப்படின்னு சொல்லி திலகர் நம்புகிறாரு. காலனி அரசினுடைய அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராக இந்த மக்கள் பிரிவினையை வந்து மன நிறைவின்மையை பரப்புவதற்கு திலகர் வந்து என்னது பத்திரிகைகளை பயன்படுத்தியிருப்பார். இந்தியாவில் ஆங்கிலேயருடைய ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய எதிர்ப்புக்கு அவர் அழைப்பு விடுத்திருப்பார். யார்? பாலகங்காதர திலகர் அழைப்பு விடுத்திருப்பார். அதன் காரணமாக நம்ம பார்த்தோம் இல்லையா, 1870 இந்திய தண்டனை சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா, 124A. அந்த 124A இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே 1897 ஜூலை 27 திலகர் கைது செய்யப்பட்டு, சரிங்களா, இந்த சட்டம் இது நம்ம இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124Aவின் கீழ் கைது செய்யப்பட்டு அவர் குற்றம் சாட்டப்பட்டார். சரிங்களா. திலகர் எதற்கு கைது செய்யப்பட்டார்? நம்ம முன்னாடியே போன பக்கத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, 1897 என்னது சுயராஜ்யம் எனது பிறப்புரிமைன்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த விஷயம் அவர் முழக்கத்தை கொடுத்ததுக்காக தான் திலகரை அந்த வருஷம் ஜூலை 27 என்ன செய்கிறாங்க, கைது செய்கிறாங்க. எந்த சட்டம்? இந்திய தண்டனை சட்டம் 1870 கொண்டு வரப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A. திலகர் வந்து காங்கிரஸில் தீவிர தேசியவாதிகளுடைய பிரிவை சேர்ந்தவராக இருந்திருந்தாலும் மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் ஆகிய 2 பிரிவினரும் ஒருங்கிணைந்து திலகர் கைது செய்யப்பட்டதை எதிர்க்கிறாங்க. கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் ஆகிய 2 உரிமைகளும் இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய முக்கிய கூறுகளாக இருந்துச்சு. சரிங்களா. இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய முக்கிய கூறுகளாக கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் இது 2மே இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் முன்வைத்த சுரண்டல் கோட்பாடு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தலைப்பு. சரிங்களா. இந்திய தேசியத்தினுடைய முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லி அறியப்படுபவர் தான் தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய தேசியத்தினுடைய முதுபெரும் மனிதர். சரிங்களா. தொடக்க கால தேசிய இயக்கத்தினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரானது தான் இந்த தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். இவர் 1870 பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும், சரிங்களா, 1870 பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நபர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருவார். சரிங்களா. பம்பாயினுடைய மாநகராட்சி கழகத்திற்கும் பம்பாயினுடைய நகர சபைக்கும் உறுப்பினராக 1870 தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்பீரியல் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, 1892 12 வருஷம் கழிச்சு, சரிங்களா, 22 வருஷம் கழிச்சு 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். சரிங்களா. ஒரு முக்கியமான தலைவர். 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு உறுப்பினராக இம்பீரியல் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அதற்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் லண்டனுக்கு போயிருக்கும் பொழுது லண்டனில் 2 முக்கிய அமைப்பை தொடங்கியிருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்திய சங்கம். இந்திய சங்கம் வந்து 1865, சரிங்களா, இது வந்து இந்திய சங்கம். அடுத்து கிழக்கிந்திய சங்கம். கிழக்கிந்திய சங்கம் வந்து அடுத்த வருஷம் 1866. இந்த 2 அமைப்பு தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தொடங்கியது. ஒன்று இந்திய சங்கம், சரிங்களா, இந்தியா தான் ஃபஸ்ட்டு, நமக்கு இந்தியா தானே ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தானே கிழக்கிந்தியா, மேற்கு இந்தியா, வடக்கு இந்தியா, தெற்கு இந்தியா. அப்போ கிழக்கிந்தியா அடுத்த வருஷம், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கிழக்கிந்திய சங்கம் வந்து எவ்வளவு, இந்த வருஷம் 1866. இந்திய சங்கம் வந்து அதற்கு ஒரு வருஷம் முன்னாடி 1865. இந்த 2 அமைப்புகளை வந்து என்னது தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் உருவாக்கியிருக்காரு. 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் யார்? தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். அவர் எழுதிய முக்கியமான நூல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும், பவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இந்த புத்தகம் வந்து 1901ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்த புத்தகம் வந்து இந்திய விடுதலை போராட்டத்திற்கு அவர் செய்த முக்கியமான ஒரு பங்களிப்பு. சரிங்களா. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும், அதாவது 1866 ஒரிசா பஞ்சத்தை தொடர்ந்து தான் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் பஞ்சம் குறித்து, இந்தியாவுடைய வறுமை குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பார். அதன் அடிப்படையில் அவர் 1901 இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷின் தன்மையற்ற ஆட்சியும் அப்படிங்கிற நூலில் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுடைய செல்வ வளங்களை எப்படியெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போச்சு, இந்த புத்தகத்தில் தான் முதலாக இந்தியர்களுடைய தலா வருவாயை வந்து
தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் வந்து என்னது கணக்கிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த நூலில் அவர் வந்து ஒரு முக்கியமான கோட்பாட்டை முன்வைக்கிறாரு. அந்த கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வச் சுரண்டல் கோட்பாடு. சரிங்களா? செல்வச் சுரண்டல் கோட்பாடு அப்படிங்கிற கோட்பாடை இந்த நூலில் அவர் முன்வைக்கிறார். எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் வசூலிக்கப்பட்ட வரியை அந்த நாட்டு மக்களுடைய நலத்திற்கு தான் செலவழிக்கணும். ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் வரி வசூலித்து அந்த வரியை பூரா இங்கிலாந்தினுடைய நலனுக்காக செலவு செய்கிறாங்க அப்படின்னு தாதாபாய் நவ்ரோஜி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1835 சரிங்களா, ஏன் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1835 ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கல்வி குறித்த குறிப்புகள், மெக்காலை கல்வி குறித்த குறிப்புகள் இருக்கு இல்லையா, அது அப்போ தான் வெளிவந்துச்சு. அது வெளிவந்தோடனே என்ன செய்கிறாங்க, இந்தியா முழுவதுக்கும் அலுவலக மொழியாகவும் நீதிமன்ற மொழியாகவும் 1835 பாரசீகம் வந்து அதுக்கு முன்புரைக்கு இருந்துச்சு. பாரசீகத்தை எடுத்துகிட்டு ஆங்கிலத்தை கொண்டு வராங்க. அப்போ தான் பயிற்சி மொழியாக ஆங்கிலம் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. அப்போ அந்த 1835 1872 வரைக்கும் முடிய ஒவ்வொரு வருஷத்துக்கும் சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா 13 மில்லியன் சரிங்களா, 13 லட்சம் 13 மில்லியன் பவுண்டுகள் சரிங்களா, 130 லட்சம், 1 மில்லியனா 10 லட்சம் தானே, சரி ஓகே, நம்ம 13 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புடைய பொருட்கள் வந்து இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும், ஆனால் அந்த அளவிற்கான பணமானது 13 மில்லியன் பவுண்டு மதிப்புள்ள பொருள் இங்கிலாந்துக்கு போச்சு, ஆனால் அந்த 13 மில்லியன் பவுண்டு உள்ள அமௌண்ட் வந்து இந்தியாவுக்கு வரலை அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, வந்து சேரல. லண்டனில் வாழக்கூடிய கம்பெனியில் இருக்கக்கூடிய பங்குதாரர்களுக்கு கம்பெனியுடைய லாபத்தில் தர வேண்டிய பங்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய இரும்பு பாதை துறையில் முதலீடு செய்கிறதுக்கு அங்கேருந்து சிலர்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்துருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நம்ம இவ்வளோ அமௌண்ட் திருப்பி தர்றோம், இந்தியாவில் வந்து நாங்கள் அமௌண்ட்டை சம்பாரித்து கொண்டு வந்து நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தானே இப்போ ப்ராஃபிட் தெரிஞ்சுருப்போங்களே, அவங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டவாறு அவங்களுக்கு தர வேண்டிய வட்டி, அடுத்து வந்து இங்கே ரிட்டையர்ட் ஆகி போயிருப்பாங்களே, வேலை பார்த்து பணி நிறைவு பெற்ற கம்பெனியுடைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கள்ல, கம்பெனியுடைய எம்ப்ளாயிஸு, கம்பெனியுடைய கர்னல்ஸ், தளபதி, இவங்களுக்கு தர வேண்டிய ஓய்வூதியம் சரிங்களா. அடுத்து இந்தியாவிலும் இந்தியாவிற்கு வெளியிலும் நாடுகளை கைப்பற்ற மேற்கொள்ளப்பட்ட போர்களுக்கான இங்கிலாந்திலிருந்து நீங்கள் கடனுக்கு வாங்கியிருப்பீங்களே, அந்த கடனுக்கு செலுத்த வேண்டிய வட்டி ஆகிய இவை அனைத்துக்கும் பதிலாக, இந்த விஷயங்களுக்கெல்லாம் பதிலாக அந்த பொருட்கள் வந்து இந்தியாவிலேருந்து என்னது ஏற்றுமதி செய்யப்பட்டதாக தாதாபாய் நவ்ரோஜி என்ன பண்ணுறாரு, வாதாடி இருக்காரு. இதுக்கு முந்தைய நம்ம ஒரு பாடம் பார்த்தா அதுலேயும் இதே தகவல் பார்த்துருப்போம் சரிங்களா. இப்போ இதில் ரொம்ப டீட்டெயிலாகவே இருக்கு பாருங்களேன். இந்த பொருட்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் இந்தியாவுக்கு வரணும். இப்போ இங்கே கம்பெனிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் இருப்பாங்க இல்லையா, ஷேர் ஹோல்டர்ஸு, அவனுக்கு ஒரு ஷேர் கம்பெனி தரணும் இல்லையா, அது இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருப்பாங்க, அங்கே யாருக்கா கடை வாங்கியிருப்பாங்க, அந்த கடனுக்கெல்லாம் தர வேண்டிய பணம் இருக்குல்ல, கம்பெனி தர வேண்டிய பணத்துக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெவன்யூவை கலெக்ட் பண்ணி அங்கே கம்பெனி வாங்கின கடன் எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஆனால் எப்படி அந்த கம்பெனி பண்ண செலவுக்கெல்லாம் அதற்கானது அவங்க வியாபாரத்துலேருந்து கொடுக்கணும், அதை விட்டு போட்டு இந்தியாவில் இருக்க பூரா வரியை பூரா கலெக்ட் பண்ணி இந்திய மக்களுக்கு எந்ததுமே செய்யாமல் மொத்தத்தையும் கொண்டே அவங்களுடைய செலவுக்கு சுய செலவுக்கு பயன்படுத்திட்டாங்க. அந்த அளவுக்கான பணம் வந்து இந்தியாவுக்கு வந்து சேரலை அப்படின்னு சொல்கிறார். இந்த அமௌண்ட் எல்லாமே தாயக கட்டணம், ஹோம் சார்ஜஸ் அப்படிங்கிற பேரில் வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் 30 பில்லியன் பவுண்டுக்கு இந்தியாவில் நஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி தாதாபாய் நவ்ரோஜி அவருடைய புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்கார். சரிங்களா, ஓகே, இதோட வந்து இந்த பாடம் வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா, நம்ம இந்த பாடத்தை வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமான பாடம். சரிங்களா, இயர்ஸ் எல்லாமே அந்த இயர்ஸில் யார் தொடர்புடையவங்க, என்ன நிகழ்வு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா, தொடர்ந்து படிங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.